ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி தேனி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்படி செஞ்சு பாருங்கங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்து கடுகு, பட்டை வகை, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுறலாங்க. நான் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வைக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. சிக்கன் குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, சோம்பு போட்டிருக்கேங்க. வெள்ளைப்பூடு ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. காமுடி தேங்காவை துருவி வச்சுருக்கீங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கதை இதில் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், சிக்கனில் தண்ணியே நம்ம ஊற்றலாம். ஆனால் நம்ம கழுவின தண்ணியே இறங்கியிருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வீட்டு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மசாலாலாம் இறங்கி கலர் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அள்ளி மேலே தூவி விட்டுறேன். 1 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் கூட்டி வச்சுருக்கோம். 1 விசில் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. தேனி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடிங்க. இது தோசை, இட்லி, சாதம், களி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.